Hi, hello all. Welcome to Retail Traders Factory. ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங்கில் அதிகம் பேசப்படாத அதே நேரம் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி ட்ரேடிங் சைக்காலஜி. 99% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த ட்ரேடிங் சைக்காலஜி. அப்படிப்பட்ட ட்ரேடிங் சைக்காலஜியை நிறைய ரீட்டைலர்ஸ் ஒரு குறிப்பிட்ட லாஸை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாட் இஸ் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கன்ஸ்ட்ரைன் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடருக்கு அவர் ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட்டில் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதையே நிறைய பேர் ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை பல சீக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எப்போவாவது உடம்பு சரியில்லாத போது எடுத்துக்கக்கூடிய மெடிசின் மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜியை பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக எப்போவுமே வாழ்கிறதுக்கு குடிநீர் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இந்த ட்ரேடிங் சைக்காலஜியும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு உயிர் வாழ்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடிநீரை போல். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங்கில் அவர் சர்வை பண்ண முடியாது. டெர்மினலில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அதிகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று க்ரீடி, இன்னொன்று ஃபியர். க்ரீடி பேராசை, ஃபியர் பயம். இந்த ரெண்டுமே ஒரு ட்ரேடரை ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக இல்லாமல் வச்சுருக்கும் டெர்மினலில். அப்படிப்பட்ட ட்ரேடர் சரியான முறையில் அவருடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ தட் அது எண்ட் ஆஃப் த டே மிகப்பெரிய லாஸில் அல்லது ஃபெயிலியரில் வந்து நிற்கும். ஒரு ட்ரேடர் தான் வெளிப்படுத்தக்கூடிய பேராசைக்கான பலனையும் பயத்துக்கான பலனையும் அன்னைக்கே அப்போவே அறுவடை பண்ணுவார். மற்ற தொழில்களில் உங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய பேராசையாக இருக்கட்டும், இல்லை பயமாக இருக்கட்டும், அல்லது மற்ற விஷயங்களில் காட்டக்கூடிய பேராசையாக இருக்கட்டும், இல்லை பயமாக இருக்கட்டும், அது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழிச்சோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழிச்சோ தான் அதுக்கான பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிக பேராசையை வெளிப்படுத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை அதிக பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அதுக்கான பலனை அன்னைக்கே அப்போவே அறுவடை பண்ணுவார் அவர். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இறுதி தீர்ப்பு, த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கே எழுதப்படுது. எமோஷன்ஸை சரியான முறையில் கையாள தெரிஞ்ச நபராக இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் உங்கள் ட்ரேடிங் கரியரை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னும், அப்படி இல்லை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியல, முடியல, தவறு பண்ணுறீங்க அப்படின்னா அதோட உங்கள் ட்ரேடிங் கரியருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அப்படின்னும் அந்த இறுதி தீர்ப்பில் எழுதப்படுது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஜட்ஜ்மெண்ட்டே தான். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியை கொண்டு வந்து ட்ரேட் பண்ண வரீங்க. அப்போது எமோஷ்னல் மிஸ்டேக்ஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மொத்த பணத்தையும் கொண்டு போயிடும். ஸோ கேபிட்டல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் உங்களால் ட்ரேடிங் பக்கம் நீங்கள் வரவே மாட்டீங்க, வரவும் முடியாது. அதை தான் சொல்கிறோம், ஜட்ஜ்மெண்ட்டே அன்னைக்கே இருக்குது, அப்போவே திரும்ப கிடைக்கும். ஸோ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். சரி, ஒரு ட்ரேடருக்கு பேராசையும் பயமும் எப்போ வந்து சேருது? அவர் எந்த ஒரு ட்ரேட் பிளானும் இல்லாமல் டெர்மினல் வந்து உட்காரும் பொழுது அவருக்கு பேராசையும் பயமும் வந்து சேர்ந்துருது. காரணம், அவர் மார்னிங் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா உட்காந்து வாட்ச் பண்ண ஆரம்பிப்பார். மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு மூவுக்கும் அவர் எக்ஸைட்மெண்ட் ஆவார். எதர் அப்சைட் ஆர் டவுன் சைட், வாட் எவர். அது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுக்கும் இவர் இங்கே வந்து வைப்ரேட் ஆவார். அந்த ட்ரேட் எடுத்துருக்கணும், அந்த ட்ரேட் எடுத்துருக்கணும், அந்த ட்ரேட் எடுத்துருக்கணும்னு பேராசையுடைய வெளிப்பாடு அது. ஒரு 2 கேண்டில் க்ரீனில் வந்தாலோ இல்லை 2 கேண்டில் ரெட்டில் வந்தாலோ அந்த ட்ரேடை நம்ம கேட்ச் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற அந்த பேராசை அவருக்கு அதிகமாகிட்டே வரும், பிளான் அந்த இடத்துல இல்லாத போது. இல்லை ஒரு பயம், இந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டை நம்ம விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இன்னொன்று, அன்றைக்கி அவர் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பார், இல்லை ஆல்ரெடி எடுத்திருந்த ட்ரேடாக இருக்கும், அதோடைய ரன்னிங் பொசிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு வெளிப்படக்கூடிய பயம், அந்த பயம் கொடுக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன மாதிரி கொடுக்கும்? அவர் மேலும் சில ட்ரேடை கமிட் பண்ண வைக்கும், எடுத்திருக்க ட்ரேடுக்கு ஆவரேஜ் பண்ண வைக்கும், ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும், எண்ட் ஆஃப் த டே ஒரு மிகப்பெரிய லாஸ் அவர் சந்திக்க வைக்கும். இது நடக்கும். ஸோ பேராசை ஒரு பக்கம் அதுக்கான பிரச்சனைகளை கொடுக்குது, பயம் அதுக்கான பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ பேராசையும் பயமும் எந்த இடத்துல வருது? சரியான
பிளான்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு. ஸோ பிளான் யுவர் ட்ரேட்ஸ், ட்ரேட் யுவர் பிளான்ஸ். ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய ட்ரேட்ஸ்க்கான பிளான்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சொல்லப்போனால் உங்கள் கைப்பட எழுதி வைக்கணும். முதல் முறையாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த கைப்பட எழுதக்கூடிய பழக்கத்தை கொஞ்ச நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். என்ன சார் எழுதுறது? அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை எழுதுங்க சார். அதில் இந்தந்த இண்டிகேஷன்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னா நான் மார்க்கெட்டில் பை பண்ண போகிறேன், இந்த இண்டிகேஷன்ஸ் கிடச்சிதுன்னா நான் அதை செல் பண்ண போகிறேன், இந்த இண்டிகேஷன்ஸ் கிடச்சிதுன்னா நான் ட்ரேடுக்குள்ளே போக மாட்டேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்களோ அதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி. ஆப்ஷன் 1 மார்க்கெட் இந்த மாதிரி புல்லிஷாக போச்சுன்னா என்ன பண்ணணும், ஆப்ஷன் 2 புல்லிஷாக போகாமல் பேரிஷாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை ரெண்டுலேயுமே இல்லாமல் மார்க்கெட் சைட்வேஸில் போச்சுன்னா நான் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக நீங்கள் வந்துட்டு ப்ரியராக ட்ரேடிங் டேக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும். அல்லது ட்ரேடிங் டேயுடைய மார்னிங்கில் நீங்கள் இதை பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நிறைய ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அந்த ட்ரேடிங் டெர்மினலில் உட்காந்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுறது. அங்கே தான் அவருடைய ஃபெயிலியர் ஆரம்பிக்குது. அவர் செய்யக்கூடிய அந்த பிளானிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பிளேஸில் போய் செய்கிறாரு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேலேயோ இல்லை ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ்லேயோ கொடுக்கக்கூடிய பிளேஸ்லேயோ போய் உங்களுடைய பிளான்ஸை ரெடி பண்ணாதீங்க. அப்போவே உங்களுக்கு தீர்ப்பு எழுதப்படும் அந்த இடத்துல. ஸோ ப்ரியராக வந்து பிளான் பண்ணுங்கள். ப்ரியராக என்ன பண்ணணுங்கிறத அசஸ் பண்ணி கிளியராக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருங்க. பிளான் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்களை அடுத்த நாள் ட்ரேடிங்கில் போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ பிளான் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் ட்ரேட் யுவர் பிளான்ஸ். ஹாப்பி ட்ரேடிங். ஆல் தி பெஸ்ட்.